தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 23வது வாரம் திங்கட்கிழமை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 வார்த்தைகள் 6-11 முடிய. சகோதரமே, யூத சமூகத்திலே ஓய்வு நாள் என்பது மிக முக்கியமான சமய சடங்காக இருந்தது. இது வெள்ளிக்கிழமை மாலை பொழுது சாயும் நேரத்தில் துவங்கி சனிக்கிழமை மாலை பொழுது சாயும் வரை இருக்கின்ற நாள் ஓய்வு நாளாக கருதப்பட்டது. ஏனெனில் கடவுள் 6 நாட்களிலே இந்த உலகத்தை படைத்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்பதன் அடிப்படையிலே இவர்கள் இந்த ஓய்வு நாளை சிறப்பித்தார்கள். இன்று நமக்கு ஓய்வு நாள் எது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் நாளை ஓய்வு நாளாக, ஆண்டவரின் நாளாக அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 2 நாட்கள் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? கடவுள் நம்மை படைத்து பராமரித்து வாழ்வின் தேவைகளை சந்தித்து நமக்கு அருள் புரிந்து வந்து கொண்டிருப்பதை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தவும், வார்த்தையை கேட்கவும், இறைவனுடைய திருப்பந்தியிலே அமர்ந்து அவரோடு இணையவும், தொடர்ந்து வருகிற நாட்களுக்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்வதற்கான நாளாக அந்த நாளை அமைத்திருந்தது. எப்படி யூத சமூகத்திலே இருந்த தலைவர்கள் அதனுடைய உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அதற்கு விளக்கம் கொடுக்கின்றோம் என்ற பெயரிலே அதை ஒரு கடினமான காரியமாக மாற்றினார்களோ, அதை போலவே இன்றும் கூட ஆண்டவரின் நாளை பற்றி உண்மையான அர்த்தம் நமக்கு தெரிவதில்லை. அது ஆண்டவரின் நாள். இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய பாதத்தில் அமரணும், ஆண்டவருடைய குரலை கேட்கணும். அந்த குரல் வழியாக நான் தொடர்ந்து நடப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த நாளுக்கான மகத்துவம். இந்த நாளை நாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவர் தொழுகை கூடத்திற்கு செல்லுகின்றார். அங்கே கை சூம்பிய ஒருவன் இருக்கின்றான். அவரை இயேசு சுகப்படுத்துகின்றார். காண்கின்ற பரிசேயர்கள் கோப வெறி கொண்டு எப்படி அவரை தொலைக்கலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். நல் ஆசிரியராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய, அகற்றப்பட வேண்டிய ஒரு குணத்தை பற்றியும் பேசுகின்றார். முதலில் நாம் செய்யக்கூடாததை பார்ப்போம். அங்கே பரிசேயர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் ஜெபிக்கத்தான் வந்திருக்கின்றார்கள், இறை வார்த்தை கேட்கத்தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே இயேசு வந்த பொழுது அவரை குற்றம் காணும் நோக்குடன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றார். ஒரு சிலருக்கு எப்பொழுதுமே எங்கு இருந்தாலும், அது ஆலயமாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம், அது பொது இடமாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் அவருடைய எண்ணம் எப்பொழுதும் அந்த குறுகிய மனப்பான்மையோடு இருக்கும். குற்றம் காண்பது, பிறரை எப்படியாவது அவருடைய செயல்களிலிருந்து குற்றப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்துவது, அல்லது பிறருக்கு முன்னால் நாங்கள் மேன்மையானவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதை காட்டிக்கொள்வதற்காக பிறரை கூனி குறுக வைப்பது. இது பரிசேயர்களிடம் காணப்பட்ட குணமாக இருந்தது. இன்று மட்டுமல்ல, எல்லா நிகழ்வும் சிலர்களை பற்றி அவர் சொல்கின்ற பொழுது ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்கிறார்கள், கை கழுவாமல் உணவு உண்கின்றார்கள், பாவிகளுடைய இல்லத்திற்கு உணவு இருந்து செல்கின்றார், ஆயக்காரர்களும் பாவிகளையும் நேசிக்கின்றார். இப்படி செய்கின்ற எல்லா செயல்களையுமே குற்றப்படுத்துகின்றவர்களாக இருப்பார்கள். இது நம் வாழ்விலே, நாம் குடும்பத்திலும் கூட ஒரு சிலர் இந்த மனப்பான்மையில் இருப்பார்கள். நாம் எதை செய்தாலும் குற்றப்படுத்துகிறவர்களாக, நம்மை விமர்சிக்கிறவர்களாக, நம்முடைய செயல்பாடுகளை எப்பொழுதும் குறைத்து மதிப்பிடுவர்களாக நம் வாழ்வில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். இது நம் வாழ்வில் இருக்கின்றதா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இந்த குற்றப்படுத்துகின்ற, குறை காணுகின்ற எண்ணம் இருக்கின்ற பொழுது நம்மிலே ஒரு நிறைவு இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது. அதே போல நாம் யாரையும் பாராட்ட மாட்டோம். அன்பு சகோதரமே, இந்த குற்றப்படுத்துகின்ற குணம் நம்மிடம் இருந்ததே என்றால் நம் குடும்பத்தை சிதைத்து விடுவோம். மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்கின்ற குடும்பத்திலே நாம் குந்தகம் விளைவிக்கின்ற ஒரு பிரிவினை ஏற்படுத்துகின்ற மனிதர்களாக மட்டுமே இருப்போம். இந்த குணத்தை நம் வாழ்விலிருந்து அகற்றி போட இறைவன் இன்று நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். இந்த குற்றம் காணுகின்ற எண்ணம் நம்மில் இருக்கின்ற பொழுது கோபம் அதிகமாக இருக்கும். யாரிலும் எதிலும் நாம் திருப்தி அடைய மாட்டோம். பிறருக்கு தடையாக இருக்கின்ற செயலாக மட்டுமே நம் வாழ்வு அமைந்திருக்கும். இந்த குற்றம் காணுகின்ற குணம் என்னிடம் இருக்கின்றதா? நம்மிடம் காணப்பட வேண்டிய 2 குணங்களை இயேசு
நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இங்கே வழக்கத்திற்கு மாறாக இயேசு கேள்வி கேட்கின்றார். நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது நல்லது என்று சொல்லி கேட்கின்றார். திருத்துதர் பணியிலே 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது அவர் சென்ற இடங்களெல்லாம் நன்மையே செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நன்மை செய்வதிலே தளர்ந்து போகக்கூடாது என்கின்ற ஒரு செய்தியை இங்கே சொல்லி காட்டுகின்றார். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நன்மை செய்துவிட வேண்டும். யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் சொல்வதை போல, ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் பாவம் என்று சொல்லுவார். ஆக நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நன்மை செய்ய வேண்டும். அப்படி நன்மை செய்கின்ற பொழுது என்ன பிரதிபலன் கிடைக்கும் என்றால், எபேசியர் புத்தகம் 6:8 படிக்கின்ற பொழுது, நன்மை செய்வர் அனைவரும் ஆண்டவரிடமிருந்து நன்மையை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் நன்மை செய்யணும் அப்படின்னா, 3 யோவான் 1:11 படிக்கின்றோம், நன்மை செய்கின்ற அனைவரும் கடவுளமிருந்து பிறந்தவர்கள். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயல், அதை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் நாம் நற்கருணையை நன்மை என்று சொல்லுவோம். நன்மை என்பது என்ன? கடவுள் நன்மையே உருவாக இருக்கின்றார். அந்த நன்மையே உருவான கடவுளை என்னிலே ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நானும் நன்மை செய்பவனாக இருக்க வேண்டும் என்கின்ற அதை குறிக்கும் விதத்திலேயே நற்கருணையை நன்மை என்று சொல்லி அழைத்தார்கள். இத்தகைய நன்மை செய்கின்ற குணம் என்னிடம் இருக்கின்றதா? தேவையில் இருப்பவர்களை கஷ்டப்படுகின்றவர்களை, வேதனையில் துன்புறுகிறவர்களை, இயலாமையிலே பலவீனத்தில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது என் மனம் கசிந்து போகின்றதா? என்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி நாம் யோசிக்கின்றோமா? இந்நன்மை செய்கின்ற பொழுது நமக்கு தடையாக வருகின்ற காரணிகள் 2. 1 விமர்சனங்கள், 2 எதிர்ப்புகள். கண்டிப்பாக நாம் நன்மை செய்கின்ற பொழுது நம்மை விமர்சிக்கின்ற கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். சொல்வார்கள் அல்லவா, குதிரை முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் போனால் உதைக்கும் என்று சொல்லுவார்கள். இது அதனுடைய இயல்பாகவே நாம் எதை செய்தாலும் ஒரு சிலர் அது நன்மையாகவோ தீமையாகவோ விமர்சித்து கொண்டே இருப்பார்கள். பிறருடைய விமர்சனங்கள் நம்மை பாதிக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். விமர்சனங்களுக்கு நாம் செவிமடுக்க ஆரம்பித்தோம் எனில் நம் வாழ்விலே நாம் எந்த நன்மைகளையும் காண முடியாது, செய்ய முடியாது. அதோடு கூட நம் வாழ்க்கையிலே வளர்ச்சியும் அடைய முடியாது. இயேசு சென்றிடங்கள்லாம் நன்மை செய்து கொண்டிருந்தார். எல்லோரும் விமர்சித்தார்கள். பேய்களை ஓட்டுகின்ற பொழுது பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்ற சொன்னார்கள். ஓய்வு நாளை குணப்படுத்துகின்ற பொழுது ஓய்வு நாள் சட்டங்களை மீறுகின்ற சொன்னார்கள். எதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. நன்மை செய்வது மட்டுமே தன் வாழ்வின் மையமாக கொண்டிருந்ததினாலே விமர்சனங்கள் அவரை பாதிக்கவில்லை. நம் வாழ்விலும் நாம் நன்மை செய்கின்ற பொழுது, நல்லது செய்கின்ற பொழுது வருகின்ற விமர்சனங்களை நாம் கண்டுகொள்ளக்கூடாது. 2வதாக எதிர்ப்புகள் வரும். நாம் ஒரு நல்லதை செய்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகள் வருகின்றது என்று சொன்னால் நாம் சரியான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். நாம் செய்கின்ற செயல்களை யாரும் விமர்சிக்கவில்லை, எந்த எதிர்ப்பும் வரவில்லை என்று சொன்னால் நான் இந்த உலகிலே என் வாழ்வை அர்த்தமுள்ளதாக வாழவில்லை. மற்றவர்களைப் போல கூட்டத்திலே நான் ஒருவனாக நின்று கொண்டிருக்கிறேனே ஒழிய என் வாழ்வினுடைய தனித்துவத்தை நான் உணர்ந்து செயல்படவில்லை. ஆக எதிர்ப்புகள் வருகின்றது என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு நான் நல்ல நிலையிலே சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 காரணிகளும், விமர்சனங்களும் எதிர்ப்புகளையும் கண்டு நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. அதற்கு நம்முடைய கவனத்தை செலுத்திவிடக்கூடாது. மாறாக நம்முடைய எண்ணமும் நம்முடைய வாழ்வும் நன்மையை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் என்பதையே இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நம் வாழ்விலே எப்படி நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? நன்மை செய்ய தயாராக இருக்கின்றோமா? அல்லது விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு பயந்தவர்களாக, சோர்ந்து போனவர்களாக, வாய்ப்பு கிடைத்தும் நன்மை செய்ய நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை செய்யாமல் தவற விட்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைவனுக்கு ஏற்ற மக்களாய் வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நீ சோர்ந்து விடாதே,
மனம் தளர்ந்து போகாதே, நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே. நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார்.